எண்ணெய் விட்டோன்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ, பட்டை இலை நான் போட்டுட்டேன். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் தக்காளி சூப்பு. ஆமாம், இது காரைக்குடி, கீழச்செல்பட்டி, பொன்னமராதி எல்லா சைடுமே இது செய்வாங்க, எல்லாருக்குமே தெரியும். இதை நல்லா இது பண்ணோன்னா நம்ம ஊர் ஸ்பெஷல். மிளகும் போட்டுக்குவேன். ஓகே, காரத்துக்கு தான் சோப்பு மிளகு போட்டு நல்லா வெடிக்கட்டி எனக்கு கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதை 2 போட்டுக்குவேன். ஓகே, போட்டு நல்லா வெடிக்க வைப்பேன். இப்போ மசாலா சோம்பு கசகசா வச்சு அரைச்சிருக்கேன், அம்மியில் வச்சு அரைச்சிருக்கேன். இதையும் அது கூட ஆச்சு பண்ணி அந்த அரைச்சி வச்சு தண்ணி சோம்பு அரைச்சி தண்ணி. ஆமாம். இப்போ பருப்பு, தக்காளி எல்லாமே வெங்காயம் வேக போட்டு பார்த்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே பருப்போட கொஞ்சமாக பருப்பு போட்டு நல்லா தண்ணி. நான் ஒரு தக்காளி கொஞ்சம் பருப்பு போட்டது ஒரு 50 பருப்பு போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவு. அவங்க தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து ஊற்றிருக்கேன். தக்காளி சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், தக்காளி சூப்பு இந்த சைடு வந்து கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் விடும். ஓகே, மசாலையை கரைச்சி விட்டுருக்கேன். மசாலையை கரைச்சி விட்டுக்கணும். ஆமாம், கரைச்சி விட்டு கொஞ்சமாக இது நல்லா எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகும். ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைனிங்கில் வச்சுட்டு என்னென்ன ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்குலாம் கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் செட்டிநாடு சமையல் என்ன ஸ்பெஷல் காலிஃப்ளவர் நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி அந்த வீடியோ